வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கிட்டு கருத்து அப்படின்னா, சுவாமிஜி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை நம்ம இன்றைக்கி சிந்தனையாக எடுத்துக்கலாம். தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கவும் எண்ணங்களை சரிப்படுத்திக்கவும் ஊழ்வினையை மாற்றி நிறைவான வாழ்க்கை வாழ முடியுமா? தவம் செய்யறதால நிறைவான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனதுக்காகட்டும் எண்ணங்களாகட்டும். அதுக்கு சுவாமிஜி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, திருவள்ளுவரோட ஒரு கவிதை திருக்குறள் சொல்லி சொல்கிறார். ஊழையும் உட்புகம் காண்பார் ஊழ்வின்றி தாழாது ஊன்று பவர் அப்படின்றார். ஊழ்வினை அப்படின்னா அது அதாவது ஊழ்வினையும், அதாவது நாம் செய்த வினைப்பதிவு. அப்படின்னா நம்ம ஏற்கனவே வினைப்பதிவு செஞ்சுருக்குறோம். குறைஞ்சபட்சம் 7 தலைமுறை பதிவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பிறந்த 3 வயது முதல் செய்த எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ இருக்கும். அப்போ உட்புகம் காண்பார், இந்த பதிவை கழிக்க வேண்டும் என்றால், வினைப்பதிவை கழிக்க வேண்டும் என்றால், ஊழ்வினையை கழிக்க வேண்டும் என்றால் உட்பக்கம் காண்பார். நம்ம உள்ளே போகணும். கடவுள் அப்படின்னா வெளியே கிடையாது. கடை ப்ளஸ் உள் வினை சொல். அப்போ ஊழ்வினை தாழாது உழன்று பவர். அப்போ ஊழ்வினையை என்ன பண்ணுங்க, நமக்கு துன்பத்தை தராது. ஏன் அப்படின்னா அந்த உழின்று பவர் அப்படின்னா நம்ம உள்ள நுழைந்து பார்க்கிறோம். எதை? இறைவனை, இறை செயலை, நம்மை நாம் கண்காணித்து கொள்கிறோம். அப்போ அதை சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு எது சொல்லியிருக்காங்க, பழமொழி. அப்போ எப்படி விதியை மதியால் வெல்லலாம்? விதின்றது விதி தான், அதை மாற்ற முடியாது. ஆனால் மதி என்பது அறிவு. அப்போ அறிவை நாம் ஒரு கத்தி இருக்குங்க, ஒரு கொடுகா இருக்குது, ஒரு ஏதோ ஒன்று இருக்குது பொருள், அதை மொழிகி போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோங்க, அதை என்ன பண்ண கூர்மையாக்குறாங்க. அதை சாணம் பிடிக்கிறவங்க கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாணம் பிடிக்கும் பொழுது அது ஷார்ப்பாகுது. அதுபோல் நம்மளோட மதியை என்ன பண்ணுறோங்க, விதியை மாற்றணும் அப்படின்னா மதியை கொண்டு நாம் சிறப்பாக தவத்தின் மூலமாக மாற்றலாம். தவம் செய்பவரை என்ன பண்ணுங்க, மனம் வல்லமையும் வலிமையும் தரக்கூடியது, கூர்மையான மதியை தரக்கூடியது. அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசை உட்பட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ தவம் அப்படின்னாவே தன்னை உணர்தல், வா என்றால் வடிவம் எடுத்தல், இம் என்றால் இறைநிலை உணர்வு பெறுதல். அப்போ நம்ம தவம் செய்ய செய்ய மனம் என்ன பண்ணுங்க, வலிமையும் திறமையும் உருவாக்கி கொள்ளும். அப்போ இனி ஆற்ற இருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணுறோம், நம்ம இனிமேட்டு செய்யக்கூடிய ஆற்றல்களை எந்த வேலை செஞ்சாலுமே செய்யலாமா வேணாவா, இது தவறு வரும், நிறுத்தலாம். அந்த நேரத்தில் அறிவு என்ன பண்ணோம் சொல்லும் நமக்கு. அப்போ வாழ்வினை இதுவரையில் செஞ்ச நம்ம தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, வெற்றி அமைதி இதெல்லாமே ஏற்படுத்தி தரும். அப்போ மேன்மையை ஏற்படுத்தி தரும். மனவளக்கலைக்கு முன் ஒரு வாழ்க்கை தான், மனவளக்கலைக்கு பின் ஒரு வாழ்க்கை தான். எப்படி கிமு கிபின்னு ஹிஸ்ட்ரியை பிரிக்கிறாங்களோ அதுபோல் மனவளக்கலைக்கு முன் மாக்கு பின் அப்படி. ஏன் அப்படின்னா இருக்கிற அறிவு ஒன்று தான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. இப்போ பயன்படுத்தும் போது நான் என்ன பண்ணுறேங்க, அதை நாம் முறையாக அறிந்து செயல்படுத்துகிறோம். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள்லாம் எப்படி இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். தற்சோதனை, மனவளக்கலையில் தவம் மட்டும் இல்லை, தற்சோதனையும் இருக்குது. அப்போ தற்சோதனை செய்யும் பொழுது தவறுகளை நாம் திருத்திக் கொள்கிறோம். மனம் என்ன பண்ணுங்க, மேன்மை அடைகிறது, வெற்றி அடைகிறது, வாழ்க்கையில் எல்லா வளங்களும் தருது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, முயற்சி செய்தால், பயிற்சி செஞ்சால் தான் முயற்சி எடுக்க முடியும். அப்போ முயற்சி செஞ்சால் தான் பயிற்சி செய்ய முடியும், பயிற்சி செய்தால் தான் தேர்ச்சி அடைய முடியும். அப்போ மனம் என்ன பண்ணும், உடல் நலமாக இருக்கும்போது அறிவும் செயல்பட ஆரம்பிக்கும் சிறப்பாக. அப்போ நம்ம செயல்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்க, தற்சோதனையாலே நம்ம முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தேர்ச்சி அடைகிறோம், குணநலப்பேற்றை அடைகிறோம். எய்தலாம்ன்றார் சுவாமிஜி. உண்மை அதுதான். வைரக்கல் என்பது யாருக்கும் தெரியாது. பட்டை தீட்ட தீட்ட வைரக்கல் ஆக நாம் ஜொலிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜொலிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இயற்கைக்கு முரண்பாடாக இல்லாமல் இயற்கையோடு இசைந்த வாழ்க்கையாக
குணநலை பேற்றையும் பெறலாம். நாம் கேட்ட வரத்தை அடையலாம். ஏன்னா எண்ணங்கள் சரிப்படும், வாழ்க்கை மேன்மைப்படும், வாழ்க்கையில் எல்லா வளமும் வரும். எது அப்படின்னா தவத்தால் அன்றி வேறு எதுவும் கிடையாது. அப்போ தவம் செய்யும் பொழுது நாம் சிறப்பான ஒரு நிலையை அடைகிறோம். இது மனவளக்கலையில் இந்த நிறைவான வாழ்க்கை அநேகம் பேர், நிறைய பேர் இருந்தால் தான் இன்றைக்கி உலகம் பூராவுமே மனவளக்கலை பரவி இருக்கிறது. அருவி திருக்கோயில்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில் நாம் சிறப்பாக வாழணும் அப்படின்னா ஞானம் பெற நல்ல ஒரு குரு வேண்டும். நல்ல ஒரு குரு கிடைச்சிட்டோம் அப்படின்னா ஞானத்தை சிறப்பாக பெறலாம். அந்த நிலையில் வாழ்க்கை அனுபவத்தை பெற்ற நம்ம மனவளக்கலையில் வேதாத்ரி அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் குருவாக அடைந்த நாம் அனைவரும் சிறப்பான ஒரு மாணவர்களாக ஞானிகளாக மாறுவோம் என்று சொல்லி எண்ணங்களை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு தவத்தால் மதியை உயர்த்தி கொண்டு அறிவால் வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி நாமும் வாழ்வோம், சமுதாயத்துக்கும் வாழ வைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.